ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரெக் ட்ராவல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு பக்கத்தில் இருக்க திருநீர்மலை பெருமாள் கோவிலில் தான் நிற்கிறோம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா இதுவும் மலை மேலே இருக்க கோவில் தான். இந்த கோவில் ரீச் ஆகணுன்னா ஒரு 250 படிக்கட்டு ஏறி நம்ம போனால் போதும். இங்கேருந்து நம்ம வந்து குன்றத்தூர் கோவிலுக்கு போகிறோம். பக்கத்தில் தான், ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது சரௌண்டிங்லேயே. இது கிட்டத்தட்ட நம்ம கோவிலுக்கு வந்துட்டோம். இந்த vlog எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மே மந்த் எடுத்திருந்தேன். ஸோ எக்ஸ்ட்ரீமாக ஹீட்டாக இருந்துச்சு இந்த இடம் போகும்போது. பட் ஓகே, குட். குன்றத்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். ஸோ இதுதான் 16 கால் மண்டபம். நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோன்னா 16 கால் மண்டபம். நான் வண்டியை வந்து பக்கத்துலேயே பார்க்கிங் இருக்குது, 2 வீலர் 4 வீலர். ஸோ அங்கே விட்டுட்டு நாங்கள் நேராக வந்துட்டோம். ஸோ இந்த 16 கால் மண்டபத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படிக்கட்டு இப்போது வீடியோவில் பார்க்கும்போது நிறைய இருக்க மாதிரி தெரியுது. ஜஸ்ட் ஒரு 84 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சேம் நான் சொன்ன மாதிரி இது மே மந்த் எடுத்ததுனால எனக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்லாம் பண்ண வேண்டி வரல. ஏன்னா நாங்கள் ஓடி தான் போனோம். நீங்கள் முன்னாடி பார்க்கலாம், நிறைய பேர் ஓடி போவோம். ஏன்னா ரொம்ப காலை வைக்க முடியல, அவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சு. ஓகே, குட். சப்போஸ் உங்களால் இது மாதிரி வர முடியல, இந்த மாதிரி ஏற முடியாது அப்படின்னா இன்னொரு வழி இருக்குது. நீங்கள் டைரெக்டாக கார்லேயே வந்துடலாம், பேக் சைடில் வந்து ஏறலாம். நான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன், லாஸ்ட்டில் பாருங்கள். இந்த கோயிலை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறது என்னென்னா, நம்மளுடைய போகும்போது நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோவில் ஒன்று இருக்குது. இந்த பந்தலில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து வளையலும் விற்றுட்டு இருந்தாங்க. வளையல் அப்புறம் அந்த மயில் தொகையெல்லாம். ஸோ அந்த மயில் தொகையை வந்து நான் க்ளோஸ்அப் ஷாட் எடுத்துருக்கேன். நல்லா வருமானு பார்த்தேன். குட், நல்லா தான் வந்திருக்கு. அப்புறம் நம்ம விநாயகரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முருகன் கோவிலுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம சுப்பிரமணிய சாமியை தரிசனத்துக்காக நம்ம படியேறி போயிட்டுருக்கோம். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா போர்டில் பார்த்தா தெரியும், சுப்பிரமணிய சுவாமியும் வள்ளி தேவியனோட இருக்கார். அதுதான் பிரதிஷ்டையும் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ். ஸோ நம்ம உள்ளே போனோன்னா நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகரோட சன்னிதி இருக்குது. ஓகே, நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம க்யூவில் நிற்கிறதுக்காக போயாச்சு. உள்ள இன்டீரியர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய இடம், மலை மேலே இருந்தாலும் நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. நீங்கள் நேராக பார்க்கும்போது தெரியும், நம்ம கொடிமரத்தை பார்க்கலாம். அண்டு க்யூவில் நிற்கிறதுக்காக நம்ம நடந்து போனோம். ஸோ போகும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் புளியோதரை, தயிர் சாதம்லாம் வச்சுருந்தாங்க. மேபி நான் ரொம்ப பசியில் இருந்ததுனால நினைக்கிறேன். கேமரா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சாப்பிட்ற மாதிரியே, என் கேமரா தான் வந்து எல்லாமே சாப்பிட்ட மாதிரி கிட்டே போயிருக்கு. வீடியோ எடுத்து முடிச்சப்போ தான் நானே பார்க்குறேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு வழி தெரியுது பார்த்தீங்களா? இந்த வழி வந்து நீங்கள் வந்து வண்டியில் வரும்போது இது வழியாக உள்ளே வரலாம் உள்ள. ஸோ இப்போ வந்து நம்ம சாமியை பார்க்குறதுக்காக க்யூ நிற்கிறதுக்காக போனோம். அப்படி போகும்போது தான் அங்கே ஒரு அரச மரத்தை பார்த்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. நிறைய வேண்டுதலுக்காக நிறைய அந்த இதெல்லாம் கட்டியிருந்தாங்க. அண்ட் அந்த க்ரீனரி, நல்ல காற்று, அந்த உங்களுக்கு தெரியும் மே மந்த் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு அங்கே நிற்கிறதுக்கு. ரொம்ப பாசிட்டிவ் வைப்பாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் லைனில் நின்று உள்ளே போனோம். உள்ளே நல்ல தரிசனம், நல்ல சாமியை பார்த்தோம். நம்ம பழைய கோவிலுக்கு போகும்போது அந்த பாசிட்டிவ் வைப் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த சேம் வைப் அங்கே நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சது. பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். ஓகே, நான் இப்போ வந்து இந்த என்ட்ரன்ஸ் அந்த வண்டிலாம் பார்க் பண்ணுவோம் இல்லையா, மலைக்கு மேலே இது. ஸோ இங்கே வரைக்கும் வந்துடுவீங்க. இங்கே ஜஸ்ட் நடந்து கொஞ்சம் தூரம் போனால் போதும். ஸோ மலை மேலேருந்து பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு வியூ. ஸோ நான் ஒரு வியூ எடுக்கிறதுக்காக அங்கே போனேன். ஆக்சுவலி நடக்க முடியல, அவ்வளோ வெயில், பயங்கர ஹீட்டாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா போய் பாருங்கள். 2 கோவிலும் பாருங்கள், திருநீர்மலையும் குன்றத்தூர் முருகன் கோவிலும். ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் தான் டிஃப்ரெண்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வந்துடுங்க. ஸோ மார்னிங்கே நம்ம அதை முடிச்சிடலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரெக் ட்ராவல்.